This is Venkat for Venkatavin.com. The last 1 weekல மாத்திரம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் யூ கேன் சே கார்பரேட் இந்தியாவிலேருந்து எனக்கு 5-6 ஃபோன் கால் வந்துருச்சு. கண்டிப்பாக அதில் 4 பேர் வந்துட்டு அந்த கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாக்கோ அப்பாக்கோ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, மேபி ஐ திங்க் தே ஆர் பிஸி வித் தேர் ஒர்க். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கவர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹெச்ஆர் ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் கவர் கிடைக்காதுன்னு ஹெச்ஆர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லலைன்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப கால் பண்ணி ஒரு வருத்தப்பட்டாரு. ஒன் கை அலோன் டிட் கன்சல்டிங் வித் மீ. சரிங்களா? அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு தெரியல ஸ்ட்ரோக் வந்து அவ்வளோ காமனான்னு தெரியல. ரெண்டாவது, ஒரு கார்பரேட் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை வந்தப்பறம் யூடியூப்ல சர்ச் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க. என்னோட சேனல் ஃபுல்லாகவே சர்ச் டிரைவன் விசிட்டர்ஸ் தான். ஒரு பிரச்சனை வரும்போது சர்ச் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரோக் வந்து அவ்வளோ காமனானு எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. அது எப்படி ஒரு வாரம் 4 நாளில் எப்படி 4-5 பேர் கால் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு கார்பரேட் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு எஜுகேட்டடாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இட்ஸ் லைக் அ மாயா. உங்களை ரொம்ப மிஸ்லீட் பண்ணுது. நான் இன்ட்ரோ முடிச்சுட்டு பேசுகிறேன், யாருக்குமே பிடிக்காத இன்ட்ரோ. திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான் எதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஓகே, நான் கன்சல்டிங் ஃபீன்னு கேட்கறதுனால பீப்புள் டோன்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், தே டோன்ட் லைக் மீ, தே ஹேட் மீ. பட் ஐ எம் அ ஹியூமன் டூ. ஐ ஹாவ் டு earn my living. I charge for my time. நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறது இட்ஸ் ஆக்சுவலி எ மிட்டாய் தட் யூ ஆர் செலக்டிங் பேஸ்ட் ஆன் வாட் யூ லைக். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் அ ஃப்ளேவர், இட்ஸ் அ டாப்பிங். I have 2 years of experience. இந்த லாஸ்ட் ஒரு 1000 பேர்கிட்ட பேசியிருப்பேன். எனக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் வராதவங்க தே ஆர் ஹாப்பி. ப்ராப்ளம் வரவங்க என்கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணி கன்சல்டிங் பண்ணுறவங்க கம்மியாக இருக்கும், ரேண்டம் கால் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஹேவிங் செட் தட் ஐ தாட் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் ஒரு இஷ்யூ ஸ்ட்ரோக்குன்னு மாத்திரம் எப்படி இத்தனை பேர் கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐ திங்க் ஐ ஹேவ் டு டூ அ இன்டர்வியூ வித் டாக்டர். ஓகே, இந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டீங்க அப்படின்னா ஹார்ட் டு கெட் அ குரூப் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பிராண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இஃப் யூ கன்சல்ட் ஐ வில் லெட் யூ நோ. அப்படியுமே உங்களுக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் வந்தப்பறம், ஒரு மேஜர் ஹெல்த் பேக் வந்தப்பறம் வாங்கினா அதை பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் தான் போடுவாங்க. 3 year வெயிட்டிங் பீரியடில் போடுறது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் தான். அப்புறம் அட்லீஸ்ட் இப்போவாது நேற்று அந்த மதுரையிலேருந்து கால் பண்ண பையனுக்கு ஹி வாஸ் இந்த ஐடி ப்ரொஃபஷனல். பட் தென் ஐ டோல்ட் ஹிம், அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டு இப்போ வாங்கவே முடியாத மாதிரி ஸ்டேட்டஸில் தான் அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது. இருந்தாலும் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறேன் என்னோட. அப்புறம் அவங்க அம்மாக்காவது இப்போ வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் தட் டு ஹிம். பட் இட் வாஸ் ரியலி அலார்மிங் தட் இதே மாதிரி இன்னுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். 30s கால் பண்ணுவாங்க, 40s கால் பண்ணுவாங்க, எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், 35,000 ரூபா சம்பாதிக்கிற பசங்க இன்னைக்கு வந்து ப்ராப்பராக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க என்கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு. Tier 2 டவுன்ஸில் இருக்கவங்க தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. விமனை நான் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஹூ இஸ் ஆக்சுவலி ஈவன் லிசனிங் டு மீ? இதில் இந்த மாதிரி கதை நிறைய கேட்கறதுனால தான் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் ஐ எம் டூயிங் எ குட் கர்மா, தட் கிரியேட்டிங் தட் அவேர்னஸ் ஆன் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வென் யூ ஆர் ஹெல்த்தி. அது நிறையா தடவை சொல்லியாச்சு. தீஸ் மெனி பீப்புள் ஆஃப் தட் ஒன்லி டன் கன்சல்டிங் வித் மீ. உண்மையாக வாங்குவாங்கிற டவுட்ஃபுல் தான். ஏன்னா இந்த கார்பரேட் ஹெல்த் என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். 25% ஆஃப் த பீப்புள் டேக் மை அவேர்னஸ், அவங்களோட ஃபேவரட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போவாங்க, வாங்கிடுவாங்க. 25% என்ன பண்ணுவாங்கன்னா அவேர்னஸ் எடுத்துப்பாங்க, கன்சல்டிங் பண்ணுவாங்க, மறுபடியும் ஆன்லைனில் வாங்குவாங்க, இல்லாட்டி பேங்க் மேனேஜர்ட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவர் டக்கிங் பண்ணியிருப்பாரு, நான் எங்கள் அப்பா சட்டையை போட்டு பேசிட்டு இருக்கிறேன். இப்படி தான் நடக்குது. ஒன்லி 50% சப்போர்ட் மீ. எனக்கு என்ன வேதனையாக இருக்கும் அப்படின்னா, தே பை டேர்ம் இன்சூரன்ஸ் ரூமி. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும், கன்சல்டிங் பண்ணிட்டு ட்ரஸ்டட் பட்டனோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, இது என்னுடைய சைடை நான் பேசி தான் ஆகணும். இந்த மாதிரி ரேண்டமாக கால் பண்ணுறவங்க நான் சொல்லுவேன், எனக்கு என்னோட டைமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஒரு பிரச்சனை வந்தப்பறம் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்பரேட் செக்டாரில் இருக்கிறவங்க, பிகாஸ் ஐ சி திஸ் அஸ் மை. ஏன்னா இப்போவும் நான் ஐடி ரெக்ரூட்டிங் பண்ணுறேன், நான் அவ்வளோ விரும்பி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போவும் ரேண்டமாக கால் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் காசாக கேட்க முடியும். இப்போ நான் கன்சல்ட் பண்ணுறேன்பாங்க, நீங்கள் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 2 மாதம் கழிச்ச அப்புறம் பேசுங்க அப்படின்றவானுங்க. பட் தென் ரேண்டம் கால், அவ்வளோ ரேண்டம் கால் பண்ணுவாங்க. அப்போ நான் நினைப்பேன்ல, இந்த ஈகோ சிஸ்டம்க்கு நான் அவ்வளோ விரும்பி நான் அவங்கள டார்கெட் பண்ணி நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். பட் அவங்க எந்த அளவுக்கு எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது கன்சல்டிங் பண்ணுவாங்க, இல்லை ரேண்டம் கால் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் மை அதர் திஸ் திங். நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு
Take health insurance or term insurance with a proper plan, take a clear decision. I will give you all the time on earth. You can always message me. But again, the reason why I made this video, I was literally shocked. அது எப்படி ஒரு வாரத்துல 4-5 பேரு ஒரே ஹெல்த் இஷ்யூ ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐம் நாட் ஷியோர் இது வந்து சம்மருங்கிறதுனால இந்த ஸ்ட்ரோக்கான சீசனா என்ன எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே பெரியவங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. இட் இட் டீப்லி பெயின்ஸ் மீ. ஏன்னா அவங்ககிட்ட நான் கோவமா பேசுவேன். ஏங்க இத்தனை நாள், ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஐடி செக்டர் ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு 50,000 மேல இருக்குங்கிற ஒரு மனப்பான்மையில நான் பேசினேன். அவங்க கெரியர் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தா வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஏங்க ரொம்ப கம்மியா ஏர்ன் பண்றவங்க கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் அப்பா அம்மாக்கும் போது எக்ஸ்பென்சிவா இருக்கும். அட்லீஸ்ட் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 6 ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் எவர் நோ ஸ்பேம் பாலிசி. நான் அவேர்னஸ் மாத்திரம் தான் நான் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் பிச்சுங்கிறது எனக்கு வைக்க தெரியாது. பட் தென் ஐ சே இட் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ஃபினான்ஷியல் லாஸை நீங்க பேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தேடாதீங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நல்ல ப்ரீமியம் ப்ராடக்டா கிடைக்காது. தட் ரியலி இஸ் பெயின்ஃபுல். அப்புறம் நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னப்பறம் கன்சல்டிங் பண்ணுவாங்க. நான் சொல்லிடுவேன், எனக்கு கிடைக்குதான்னு தெரியாது, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 99% கிடைக்காது, ஆனாலும் அது எந்த பிராண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டை பத்தி நான் சொல்லிடுவேன். கிடைக்கிறதா இருந்தா, ஏன்னா ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, 2-3 பிரச்சனையும் அடுக்கி வைப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி டைம்ல தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ சுட் டேக் திஸ் டு மெனி பீப்புள் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்த்தி. டயபெட்டிஸ் பிபிலாம் இஷ்யூ இல்லை, மைனர் சர்ஜரி இஷ்யூ இல்லை. இப்போவே ஒரு ஹெல்த் கவர் வாங்க முடியுமான்னு பாருங்க, உடனே வாங்க சொல்ல நான். அதே மாதிரி உங்களுக்குமே இப்போவுமே ஐ பி ஹாப்பி இஃப் யூ கிவ் பிஸ்னஸ் டு மீ. பட் பாதி என்னோட வீடியோ வந்துட்டு ஏதோ பரோபகாரி மாதிரி, ஏன்னா இங்க பார்ப்பாங்க, ஆன்லைன்ல போய் வாங்கிப்பாங்க. அப்ப நான் நினைப்பேன்ல, இந்த ஈகோ சிஸ்டம்ல சேலஞ்ச் வந்தா மாத்திரம் என்ன கால் பண்றாங்கன்ட்டு. தட் ரியலி இஸ் பெயின்ஃபுல். இவங்களே இல்லை நான் உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணுவேன்பாங்க. அதை எப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது நீங்கள் காசு கொடுங்கன்னா நான் கேட்க முடியும்? நீங்கள் போய் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுவேன். பட் நான் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் அவங்ககிட்ட நான் பேசினது நான் எரிஞ்சு விழுந்துட்டு எனக்கே தோணும். ஏன் கோவப்படுறேன்னா, அவங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இப்போ நல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் வேணும்பாங்க. அது எப்படி கிடைக்கும்? இதை சொன்னாலே பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் போட்டுருவாங்க, பார்த்து பண்ணணும் அப்படின்பா நான். அண்ட் அதுக்கு தான் ஏன் கோவப்படுறோம்னா, நீங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் ஃபார் பேரண்ட்ஸ் எடுத்து வைங்கன்னு சொல்றேன் நான். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் மேரீட், உங்க சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. தே ஆர் கோயிங் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் அனதர் 70-80 years. எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் தண்ட செலவு தான், ஆனால் அதை வாங்கி வைங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு மேல நான் பண்ண முடியாது. ஐ திங்க் ஐ வில் ரன் திஸ் அஸ் அ கேம்பெயின். பியாண்ட் தட் ஐல் பி ஹாப்பி இஃப் யூ டூ கன்சல்டிங் வித் மீ. If you believe in thoughtful investment, rest is your wish. வேற என்ன சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் பண்ணுங்க, பேசிக்கலாம், நல்லா இருங்க. பட் அதர் சைடையும் நீங்க பாருங்க, ஸ்ட்ரோக் எல்லாம் எதுக்கு வருது? நேற்று பேசினவர் வந்து அப்பா அம்மா வந்து ஃபுட்ல கண்ட்ரோல் இல்லைங்கிறாரு. அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சில பேர் சம் பேரண்ட்ஸ் ஸ்மோக் ஆர் ட்ரிங்க், அதை கம்மி பண்ணணும். அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்றாங்கன்னு மானிட்டர் பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்னால வர ஃபினான்ஷியல் லாஸ், அது கார்பரேட் ஹெல்த் கவர் யூஸ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் தேட ஆரம்பிக்கிறீங்க, மேஜர் ஹெல்த் செட்பேக்னா கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, ஹெல்த் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்தப்பறம் நிறைய பேர் கால் பண்றீங்க. ஐ ஃபீல் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, பிகாஸ் ஐ வாஸ் இன் த இண்டஸ்ட்ரி, நம்மளை சார்ந்தவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு எனக்கு கோவம் வருது. அப்போ முன்னாடியே பார்த்து ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணி வைக்கலாம்லன்னு தோணுது. So that is the reason I'm making this video. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான்.